ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய தயவு எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதாக. நீங்கள் நீடித்து வாழ கர்த்தர் உங்களோடு கூட இருக்க, நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தது போல உங்களுக்கும் உதவி செய்வாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் தொழிலை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் செய்கிற எல்லா வேலையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்து கர்த்தரை சேவியுங்கள். ஆமேன். நாம் நேரடியாக செய்திக்கு நேராக போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். இவைகளையே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு இடம் கொடாதிருப்பாயாக. ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. அப்படி என்று சொன்னால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீத்துவுக்கு சொல்லும் பொழுது இவைகளையே நீ பேசி போதி என்று சொல்லுகிறார். இவைகளையே பேசி போதி என்று சொன்னால் எவைகளை குறித்து நாம் பேசி போதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நீங்கள் பேச வேண்டியது நான் பேச வேண்டியது, நீங்கள் போதிக்க வேண்டியது நான் போதிக்க வேண்டியதை சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்திருக்கிறார். இவைகளே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள். ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாமல் இருப்பாயாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு நீங்களும் நானும் எவைகளை பேச வேண்டும், இந்த கடைசி காலத்தில் எதை குறித்து நாம் பேச வேண்டும், ஆண்டவர் எதை குறித்து பேச வேண்டும், எதை குறித்து போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் தீத்து 2:11 சொல்லுகிறது, ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பு அளிக்கத்தக்கதாக தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்படி என்று சொன்னால் எவைகளை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை குறித்து ஒரு ஊழியன் பேச வேண்டும், ஒரு விசுவாசி பேச வேண்டும், கர்த்தருடைய பிள்ளைகள் பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்கதான தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று சொல்லி வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஜனங்களிடத்திலே பேச வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவர் எவைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை பேச வேண்டும். எவைகளை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் ரட்சிப்பை போதிக்க வேண்டும். எல்லா மனுஷருக்கும் ரட்சிக்கப்படவும், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். தேவன் சித்தமுள்ளவராயிருக்கிறார், பிதா சித்தமுள்ளவராயிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எதற்கென்று சொன்னால் ஜனங்கள் ரட்சிக்கப்பட. ஆகவே ஒரு ஊழியன் இன்றைக்கு பேச வேண்டிய மிக முக்கியமானது ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பை குறித்து விசுவாசிகள் தங்களுடைய இல்லங்களிலே பேச வேண்டும். ஒரு போதகன் பேச வேண்டியது ரட்சிப்பு, ஒரு பிஷப் பேச வேண்டியது ரட்சிப்பு, ஒரு டாக்டர் பேச வேண்டியது ரட்சிப்பு. எல்லா மனிதர்களும் இன்றைக்கு பேசக்கூடிய ஒரே ஒரு காரியம் இயேசு கிறிஸ்துனுடைய ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார் என்பதை குறித்து ஜனங்களிடத்திலே பேச வேண்டும். ஏனென்று சொன்னால் எசேக்கியேல் 18:23 சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவா எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொல்லி அவருடைய வார்த்தை நமக்கு வெளிப்படுகிறது. இந்த கடைசி காலத்திலே துன்மார்க்கராகிய ஜனங்கள் திருந்த வேண்டும். நீங்களும் நானும் துன்மார்க்கத்திலே இருந்தால் இன்றைக்கு ஆண்டவர் ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். கண்டிப்பாக நிச்சயமாக நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரை தேடாதபடிக்கு துன்மார்க்கமாய் நம்முடைய வாழ்க்கை இருந்தால் கண்டிப்பாக நாம் மனம் திரும்ப வேண்டும். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சேவிக்காமல் ஜனங்களுக்காய் அழுது புலம்பி கண்ணீர் விடாமல் நிர்விசாரத்தில் இருப்போம் என்று சொன்னால் நாம் கண்டிப்பாக அவருடைய ரட்சிப்பை குறித்து நாம் சொல்ல வேண்டும். அதனால தான் வேத வசனம் சொல்லுகிறது, தீத்து 2:12 சொல்லுகிறது, நாம் அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து என்று சொல்லி வாசிக்கும்.
அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் எதற்காக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணுகிறோம் என்று சொன்னால், ஒரு தெளிந்த புத்தியோடு இருக்க வேண்டும். ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறது. அவபக்தியை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்க வேண்டும். தெளிந்த புத்தியோடு நீதியையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே நீங்களும் நானும் ஜீவனம் பண்ண வேண்டும். அதாவது வாழ வேண்டும். நீங்களும் நானும் எப்படி இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், ஒரு தெளிந்த புத்தியோடு இச்சைகளை வெறுத்து லௌகீக காரியங்களை நாம் வெறுத்து ஒரு தெளிந்த புத்தியோடு நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் நாம் இவ்வுலகத்திலே வாழ வேண்டும், ஜீவனம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். அதனால தான் தீத்து 2:13 சொல்லுகிறது, நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் தேவனும் நமது இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் எதை போதிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஊழியன் ரட்சிப்பை போதிக்க வேண்டும். இரண்டாவது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை குறித்து நீங்களும் நானும் தெளிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். இது கடைசி காலம். யார் நம்மோடு இருந்தாலும் சரி, இல்லாமல் போனாலும் சரி, நீங்களும் நானும் ரட்சிப்பை குறித்து ஒரு தெளிவு இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திருடனை போல திடீரென்று வருவார். நிமிடத்திலே வந்து விடுவார், நொடி பொழுதிலே வந்து விடுவார். ஆகவே அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. தீத்து 2:14 சொல்லுகிறது, அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும் நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். தேவன் எதற்காக அவரை நமக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னால், நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் நம்மை சகல அக்கிரமங்கள் நின்று மீட்டு கொண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்யும் பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இந்த கடைசி நாட்களிலே நீங்களும் நானும் நற்காரியங்களை நற்கிரியைகளை செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும் என்று சொன்னால், தேவ பக்தியோடு நாம் செய்ய வேண்டும். தேவ பக்தியோடு நாம் செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அவர் சொல்வார், நம்மை சுத்திகரிக்கும்படிக்கு என்று வாசிக்கிறோம். நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு முன்பதாக நம்மை நாம் சுத்திகரிக்க வேண்டும். கர்த்தருக்கு முன்பாய் நம்மை சுத்திகரித்து கொண்டு நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோமே, அந்த தெய்வத்தை தொடர்ந்து நாம் ஆராதிக்க வேண்டும். தீத்து 2:15 சொல்லுகிறது, இவைகளையே நீ பேசி போதித்து சகல அதிகாரத்தோடும் கடிந்து கொள், ஒருவனும் உன்னை அசட்டை பண்ண இடம் கொடாதிருப்பாயாக. ஆமாம், இந்த கடைசி காலத்திலே ஊழியன் இவைகளை தான் பேச வேண்டும். ரட்சிப்பை பேச வேண்டும், ரட்சிப்பை போதிக்க வேண்டும், ரட்சிப்பை குறித்து சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார் என்பதை போதிக்க வேண்டும். நியாய தீர்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது என்பதை போதிக்க வேண்டும். லௌகீக இச்சைகளை விட்டு தெளிந்த புத்தியிலே தேவ பயத்தோடு அன்போடு இயேசு கிறிஸ்துவை நீங்களும் நானும் சேவிக்க வேண்டும் என்பதை வேத வசனம் தெளிவுபடுத்துகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களும் நானும் இவைகளையே பேச வேண்டுமாம். ரட்சிப்பை பேச வேண்டும். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையை பேச வேண்டும். இயேசுனுடைய பரிசுத்தத்தை பேச வேண்டும். லௌகீக இச்சைகளை வெறுக்க வேண்டும். அவரோடு நாம் அன்போடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். பெரிய காரியங்களை செய்வார். எல்லா துதி கன மகிமை கர்த்தர் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை